பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். ஆமோஸ் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வைத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வசனம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, இந்த வசனம் கர்த்தரால் ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு வழங்கப்பட்ட ஒரு வசனம். ஏன் கர்த்தர் காசாவின் மதிலுக்குள்ள தீ கொளுத்தணும்னு கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இன்றைய தியானத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காத்சா என்கிற ஒரு தேசம் ஆதியாகமம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி இது கானானிய எல்லைக்குள்ள வருகிற தேசம். காசா கானானுக்குள் இருப்பது வேதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காசா கானானிய பாவங்களை ரசித்து ருசித்து செய்ததினால இன்றைக்கு காசா இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்று வேதம் 3000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டிலே தெளிவாக லிஸ்ட் போட்டு வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கானானிய பாவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது காசாவை எந்த அளவுக்கு பாதித்தது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, கானானிய பாவங்கள் உங்களுக்கு முன்பாக இப்போ நான் லிஸ்ட் வைக்கிறேன். முதலாவதாக விக்கிரக ஆராதனை, நரபலி. அது உபாகமம் 12வது அதிகாரம் 31வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவது, குடும்பத்தோடு விபசாரம் செய்தல், குடும்ப நபர்களுக்குள்ள தகாத உறவை வைத்து கொள்ளுதல். இதுவும் கானானிய பாவம் என்று சொல்லி நம்முடைய வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இதற்கான வேத ஆதாரம் லேவியராகமம் 18வது அதிகாரம் 3லிருந்து 21 வசனங்கள் இதை குறித்து தான் எழுதியிருக்கிறது. மூன்றாவதாக ஓரின சேர்க்கை, லேவியராகமம் 18வது அதிகாரம் 22வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. நான்காவது, சூனியத்தை தேடுதல், மந்திரத்தை நாடுதல், ஜோதிடம் பார்த்தல். இதற்கான ஆதாரம் உபாகமம் 18வது அதிகாரம் வசனங்கள் 10லிருந்து 12 வரைக்கும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக மிக அருவருப்பான பாவம், மிருகத்தோடு புணருதல், மிருகத்தோடு சேருதல், வித்தியாசமான கண்ணுக்கு தெரியாத அருவருக்கத்தக்க ஒரு சந்ததியை உருவாக்க இந்த காசா முயற்சித்தது. அதற்கான வேத ஆதாரம் லேவியராகமம் 18வது அதிகாரம் 23வது வசனம். இதெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படின்னா, இதெல்லாம் கானானியர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 18வது அதிகாரம் 24வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் காசாவினுடைய அழிவை எங்கேயே அவர் நிர்ணயம் பண்ணிட்டார் அப்படின்னா, ஆதியாகமம் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலேயே காசாவின் அழிவு நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. அந்த நிர்ணயம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இதற்கு துணை வசனங்களை நான் வாசிக்கிறேன். செப்பனியா 2வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி காத்சா குடியேற்று போகும் என்று சொல்லி நம்முடைய கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா காத்சாவிலே ஒரு பெலிஸ்தியர்கள் கூட உயிரோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லி நம்முடைய கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, செப்பனியா 2வது அதிகாரம் 5வது வசனத்தின் படி, பெலிஸ்திய தேசமாகிய கானானே, இனி உன்னில் குடியில்லாத படிக்கு உன்னை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் பெலிஸ்திய தேசத்திலே, கானான் தேசத்திலே ஒரு ஆத்துமா கூட மனம் திரும்பவில்லை என்பதுதான் மிக முக்கியமான நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சரி, இந்த பெலிஸ்திய தேசமாகிய கானான் கடைசி காலத்தில், அதாவது இந்த நாட்களிலே யாரிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொன்னால், செப்பனியா 2:7 படி அது யூதா வம்சத்தாரின் மீதியானவர்களுடைய வசமாகும். காசா நகரம் மீண்டும் இஸ்ரவேல் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் என்பதற்கான அறிகுறியாகத்தான் இந்த சவக்கடலானது மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி நம்முடைய பழைய தியானத்தில் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுபோக காசாவினுடைய வரலாறும் வேதாகமம், அதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் பார்த்து பயன்பெறும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.